Hi friends, welcome to J Mom's Kitchen. ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மினி vlog மாதிரி தான் பார்க்க போறோம். இது வந்து அம்மா வீட்ல எடுத்த ஒரு வீடியோ. வந்து சிக்கன் கிரேவி பண்றதுக்கான பேஸ் என்னென்ன போடுறேன், எப்படி செய்யறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. தனியா பண்ணுவோம். கிரேவி கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கன்னு சொன்னல, காரம் பெப்பர்லாம் போட்டு காரமா. சரி, அம்மா வந்து ஃபர்ஸ்ட் குழம்பு வச்சுருவாங்க தாத்தா. அதுல இருந்து எடுத்து அப்புறம் பெப்பர் போட்டு பண்ணா இன்னும் காரம் ஏறும். சரி, ரைட்டு. பச்சை மிளகா பறக்கு வெடிக்கும். பறக்கலாம் பறக்கதே ஆகும். ஆல்ரெடி கரகரையாக தான் இருக்கு. தக்காளி நிறையா இருக்கு. அதனால எடுத்து டப்பா 4 யூஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளி 5 வெங்காயம். இங்கே வச்சு கொடுத்துட்டு போனேன். நான் இங்கே எண்ணெய் பசாருன்னா அங்கே தீ வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. வாட்டமா இருக்கும். இதே அவருக்கு பின்னாடி இதெல்லாம் பிளாஸ்டிக் மாட்டினால எண்ணெய் பசா ஒன்னா வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சி கிளீன் பண்ணுவோம் தான். வாட்டர் டெய்லியுமே கிளீன் பண்ணுவார் தாத்தா நீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸான பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். உப்பு வந்து லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கவனிக்கலையா நீங்கள் இத்தனால? இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வேகலாம் வைக்கல, பச்சையான சிக்கன் அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு செஞ்சோம். ஸோ அதனால் அந்த சிக்கன் பீசஸ் அப்படியே சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து பாயில் பண்ணி நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை போட்டு நல்லா வந்து சிக்கன் வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே வதக்கி சுருட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் தொக்கு நல்லா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம கிரேவியாகவும் பண்ணி இறக்கிக்கலாம். ஸோ அது ஃபினிஷிங் எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எங்கள் வீட்டில் சமைச்சது. இது வந்து ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டில் அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக மிளகு ரசம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக வந்து எக் பொடி மாஸ் செஞ்சுருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து முட்டை பொரியல் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் முட்டை பொரியல். நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட அழகாக ஒரு ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரசம் பண்ணிவிட்டு பொடிமா செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hourல நம்ம குக்கிங்கும் ரெடி ஆகிடும். ஒரு அலுப்பு, நம்ம வெளியே போய் சுற்றிட்டு வந்து அலுப்பு இல்லாமல் அந்த டயர்ட்னஸ்க்கு நம்ம சுட சுட ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி பொடிமா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சோம்பு சேர்த்துக்கிறோம். ரெண்டும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது போடுறேன். குட்டி குட்டியானா ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை, கொஞ்சம் நல்லா நெத்தாக போடுறேன். ஏன்னா பெருசாக இருந்தால் தான் பசங்க வந்து ஈஸியாக எடுத்து வைப்பாங்க. இல்லை அப்படின்னா கடிச்சிட்டு அப்புறம் காருதுன்னு அப்புறம் அந்த முட்டை பொரியலே சாப்பிடாம விட்டுருவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் பெருசாக போடுங்க மிளகா. அப்போ தான் ஈஸியாக அவங்க வந்து அது மிளகா தான்றதை கண்டுபிடிச்சி எடுக்க முடியும். ஸோ மிளகா போட்டு நம்ம வந்து வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நம்ம ஏன்னா வந்து முட்டைக்கான உப்பு போடணும் முட்டை ஊற்றின பிறகு. இப்போ வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சு முட்டை
1 2 3 4 5 முட்டை சேர்த்தோம். இது போல் குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் 6 வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன பிறகு இதில் லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இந்த அளவுக்கு வதங்கினாதான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுனாலே நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ முட்டையை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பார்த்து கையை மொத்தம் 5 முட்டையை இந்த பக்கம் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ முட்டைக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நவுறு அதுக்காக எனக்கு இடம் இல்லாம அங்கே துணி எடுத்துமே அங்கே போட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வாங்க துணியை. ஓ, கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா சுற்றி அடி பிடிச்சிடும். அதனால உப்பு நம்ம போடுற உப்புலாம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவணும்னா நல்லா கிளறி உப்பு பார்க்க போகிறோம். பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பேப்பர் பவுடர் ஆக்ஷன் பண்ணீங்களா? அது விட்டு உப்பு லைட்டாக பத்தலை, அதனால உப்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக லாஸ்ட்டாக எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரையாக இல்லாமல் ஜூஸியாக இருக்கும் நினைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் சூப்பராக சுவையான பொடி மாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ரேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோட்டோ எடு. கரெக்டாக இருக்கா? உப்புலாம் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸோ செம்ம டேஸ்டியாக ஈஸியாக வந்து ஒரு பொடி மாஸ் செஞ்சாச்சு. வீட்டில் எல்லோரும் டேஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ சுட சுட சாதம், ரசம், அது கூட வந்து சைட் டிஷ்க்கு இது போல் ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.